தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தைய ஒரு வீடியோவில், அதாவது ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல்னு முதல்ல ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த டுடோரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு டுடோரியல், அதாவது ஒரு 2-3 வருடத்திற்கு முன்னாடியே நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால, அதாவது சரியான தெளிவாக இல்லாததுனால அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோ மார்க் டூல் அண்டு சிங்கிள் காலம் மார்க் டூல்னு 2 டூல் இருக்குது. இது ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ ரெக்டாங்குலர் மார்க் டூல் அண்டு எலிப்டிக்கல் மார்க் டூல் யூஸ் பண்ண மாதிரி சிங்கிள் ரோ அண்டு சிங்கிள் காலம்ங்கிறத நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த டுடோரியலில் இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இந்த சிங்கிள் ரோ மார்க் டூலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலாகவும் இல்லை வெர்டிக்கலாகவும் ஒரு லைன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு செலெக்ஷன் ஒன்று வரும். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக ஒரு லைன் மாதிரி ஒரு செலெக்ஷன் நம்மளுக்கு வேணும். அந்த செலெக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ரோ அண்ட் காலம் மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம்ங்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிற சிங்கிள் ரோங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ரோ மார்க் டூல்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது. இந்த 2 டூலுக்குமே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்காது. மேலே இருக்கிற ரெக்டாங்குலர் அண்ட் எலிப்டிக்கல் மார்க் டூலுக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது. ஸோ சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம்ங்கிறதுல நான் வந்து இப்போ சிங்கிள் ரோ மார்க் டூலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு இடத்துல, இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பேக்ரவுண்டில், இந்த இமேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ரோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ரோங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் மாதிரி போயிட்டுருக்கு, பிளிங்கிங் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பிளிங்கிங் போயிருக்கிற அந்த செலக்ட் ஆகிருக்கிற அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் மெனுவில் போய்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இது மூலயமா நம்ம வந்து ஸ்ட்ரோக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்ட்ரோக்கோடைய சைஸ் எவ்வளோன்னு கொடுங்க. வித்துங்கிறது அதோடைய திக்னஸ்ஸு நான் ஒரு 20ன்னு கொடுக்குறேன். கலர் வந்து பிளாக் கலராகவே இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தேவையான என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாக் கலருங்கிறதையே நான் வந்து கொடுத்துட்றேன். அடுத்தது லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க, இன்சைடு, சென்டர், அவுட் சைடு. ஸோ இந்த லைன் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த லைன் வந்து எந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த செலெக்ஷன்லேருந்து எந்த இதுலேருந்து வரணும், ஸ்டார்ட் ஆகணுங்கிறத அதை கொடுத்துருக்காங்க. இன்சைடா, சென்டரா, அவுட் சைடானு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கொடுக்கலான்னா, சென்டருங்கிறதையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கீழே மோடு ஆப்ஷன் வேணால் உங்களுக்கு தேவையான மோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து டார்க்காக இருக்கணுமா, இல்லை வந்து ஒரு லைட்டாக இருக்கணுமா, அங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் அந்த ஒப்பாசிட்டி மூலயமா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த 20 பிக்சலுங்கிற அந்த லைனுடைய அந்த திக்னஸை கொடுத்துட்டு, கலர் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளாக் கலரே இருக்குது, அந்த டிஃபால்ட்டாக பிளாக் கலரே இருக்குது. சென்டருங்க லொக்கேஷனில் வந்து நான் சென்டருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் டீசெலக்ட் கொடுத்துட்டு பார்க்குறேன். அந்த செலெக்ஷனை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே கீழே ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன், எடிட்டில் போகிறேன், ஸ்ட்ரோக்கை போய் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையானதை நான் வந்து கலரை வேறு ஒரு கலர் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரெட் கலரை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த லைனோட சைஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 15ன்னு கொடுக்குறேன், 50 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா அந்த லைனை விட, அதாவது கொஞ்சம் பெரிய லைனாக நம்மளுக்கு வந்து அதோடைய சைஸ் வந்து அதிகமாக வரும். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸான ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு.